பிளாஸ்டிக் நெகிழி எனப்படும் இந்த பொருள் 400 வருடங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும். அதாவது 16 தலைமுறைகளுக்கும் இது மக்காமல் இருக்கும். நாம் அன்றாட பயன்படுத்தும் அனைத்து பொருள்களிலும் இந்த பிளாஸ்டிக்கை உபயோகிக்கிறோம். 91% நெகிழி குப்பைகளானது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடியதாகும். 99% நெகிழி பைகள், நெகிழி குப்பைகள் இவை அனைத்தும் சுற்றுச்சூழல் மாசுக்கு காரணமாக இருக்கின்றன. இவை அதோடு நின்றுவிடாமல் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் இது பாதிப்பை உண்டாக்குகின்றன. உயிரினங்கள் மட்டுமல்ல, மனிதனுக்கும் இது விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. நாம் அன்றாடம் உண்ணும் உணவில் கூட நெகிழியானது கலந்திருக்கின்றன. நாம் குடிக்கும் நீரிலும் நெகிழிகள் உள்ளன, நெகிழி துகள்கள் உள்ளன. அன்றாட பயன்படுத்தும் நீரில் 83% நெகிழிகள், நெகிழி துகள்கள் உள்ளன. நாம் சுவாசிக்கும் காற்றிலும் மைக்ரோ துகள்கள் உள்ளன. இவை அனைத்தும் நாம் பயன்படுத்தி எரிந்த நெகிழிகளால் வந்தன. இதில் பாதியளவு ஆசியாவிலிருந்து வந்தன. விற்பனையாளர், வாங்குபவர் இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இதற்கு ஒரு வழியை உண்டாக்க வேண்டும். ரெடியூஸ், ரீசைக்கிள், ரீயூஸ். இந்த வகை நெகிழிகள் 1950ஆம் ஆண்டிலிருந்து 2020 ஆண்டு வரை உற்பத்திகள் நடந்துள்ளன. அதில் இப்பொழுது 9.2 பில்லியன் டன்ஸ் நெகிழி குப்பைகள் ஆகின்றன. அதாவது பிரமிடுகள் 1600 பிரமிடுகளுக்கு சமமான அளவு குப்பைகள், அதாவது நெகிழி குப்பைகளை நாம் உற்பத்தி செய்துள்ளோம். இது ஒரு முறை பயன்படுத்தி எரியப்படும் பிளாஸ்டிக், அதாவது நெகிழி எனப்படுவது மட்டும் குப்பைகளில் 20% இருக்கின்றன. விவசாய குப்பைகள், எலக்ட்ரானிக்கல் குப்பைகள் அது போன்றது தான். ஆனால் இந்த 20%ம் நெகிழி குப்பைகளால் நாம் உருவாக்கியுள்ளோம். இது நம்மை மட்டுமல்ல, நமது சுற்றுப்புறத்தை, உயிரினங்களை அனைத்தையும் பாதிக்கின்றன. இதற்கு மாறாக ரீயூசபிள் பைகள், அதாவது மறுசுழற்சி செய்யப்படும் நெகிழிகள், திரவிய சோப்புகள், மண்ணில் உருவான பாத்திரங்கள், தூக்கி எறியப்படும் நெகிழிக்கு பதிலாக உலோகங்களால் ஆன பாத்திரங்கள் என அதை உபயோகித்து நெகிழிகளை அறவே பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும். பல ஆராய்ச்சிகள் தொடங்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டும் இருக்கின்றன. புழுக்கள் எவ்வாறு நெகிழிகளை துண்டு துண்டாக ஆக்குகின்றன, மக்கும் தன்மையை உடையதாக ஆக்குகின்றன என பல ஆய்வுகள் சென்று கொண்டிருக்கின்றன. இது எதிர்காலத்தில் ஒரு நல்ல முடிவை தந்தாலும் தற்பொழுது நாம் நம் பங்கினை அளித்து இந்த நெகிழி குப்பைகளை மேலும் பெருகாமல் செய்ய வேண்டும். இந்த ஆய்வுகளின் முடிவுகளில் 400 வருடங்களில் மக்கும் தன்மையுடைய நெகிழிகளை சில நாட்களிலே மக்கும் தன்மையாக ஆக்க முயல்கின்றனர். மேலும் மக்கும் தன்மையுடைய பொருட்களை உருவாக்குவதிலும் பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டே நடக்கின்றன. 400 வருடங்கள் அல்லாமல் 45 நாட்களிற்குள் மக்கும் தன்மையை உண்டான நெகிழிகளுக்கான ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டே தான் இருக்கின்றன. இவை தவிர்த்து மேலும் ரப்பர் எனப்படும் அந்த மூலப்பொருள் மூலமும் மாற்று வழிகளுக்கான ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டே தான் இருக்கின்றன. இவை அனைத்தும் நமது உலகை தீங்கிலிருந்து காப்பதற்காக உருவாக்கினாலும் நாம் நம் தனி மனிதனாக மாற வேண்டும், மாற்ற வேண்டும். ஒவ்வொரு நெகிழிகளாலும் ஒவ்வொரு உயிரினங்களும் அழிந்து கொண்டுதான் இருக்கின்றன. இதை தடுப்பதற்கு நாம் தனி மனிதனாகவும் ஒரு அமைப்பாகவும் ஒரு குடும்பமாகவும் செயல்படுத்த வேண்டும். இந்த உலகை குப்பைகளிலிருந்து, நெகிழி குப்பைகளிலிருந்து